ஸோ இந்தியா vs பங்களாதேஷ் 2025 ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்ச் 2 நடந்து முடிஞ்சிருச்சு. இதுல இந்தியா லாஸ்டா கம்ஃபர்டபுளா 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. பட் ஆனா அந்த அளவுக்கு ஈஸியா இல்லைங்க. இந்த மேட்ச் ரொம்ப டஃபா தான் இருந்தது. பங்களாதேஷ் நல்ல ஒரு ஃபைட் கொடுத்தாங்க. குட் ஒர்க் அவுட் ஃபார் டீம் இந்தியா, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த மேட்சோட அவார்ட் செக்ஷனுக்குள்ள போலாம் வாங்க. So get the batsman of the match obviously Shubman Gill. அவர் ஃபேண்டாஸ்டிக்கான 100 அடிச்சாரு. 101 நாட் அவுட். அவரோட 8th ODI 100 பிளஸ் அவரோட முதல் 100 இன் ICC டோர்னமெண்ட். ஸோ பர்சனலா ஆல்சோ யூ வில் பி வெரி ஹாப்பி. பட் இந்தியாவுக்கு இந்த மாதிரி இன்னிங்ஸ் கண்டிப்பா தேவைப்பட்டுச்சுங்க இந்த மேட்ச்ல. ஏன்னா இந்த துபாய் விக்கெட் வந்து ரொம்ப ட்ரையான ஒரு விக்கெட். ஜஸ்ட் லைக் தட் நீங்க போயிட்டு ஃபிளாம்பாயிண்டா ஆட முடியாது. கொஞ்சம் ஸ்டே பண்ணி தான் ஆடணும். மெரிட் ஆஃப் த பால் தான் ஆடணும். பிகாஸ் பால் பேட்டுக்கு வராது. நியூ பால் ஓரளவுக்கு வரும். அதை ரோஹித் சர்மா சூப்பரா ஒரு நாக் ஆடி போயிட்டாரு. பட் யாராவது ஒரு பேட்ஸ்மேன் கடைசி வரைக்கும் ஸ்டே பண்ண வேண்டிய ஒரு தருணம் இந்தியாவுக்கு. அதை தான் எக்ஸாக்ட்லி சுப்மன் கில் ப்ரொவைட் பண்ணாரு. சச் அ மெச்சூர் நாக். 101 நாட் அவுட். கில் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஏர்லியர் அவுட் ஆயிருந்தா கண்டிப்பா இந்தியா இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு செட் பேட்ஸ்மேன் இந்த மாதிரி ஒரு விக்கெட்ல கடைசி வரைக்கும் விளையாண்டா மட்டும் தான் நீங்க இந்த ஒரு பர்டிகுலர் மேட்சை வின் பண்ண முடியும். ஸோ huge congratulations for Shubman Gill for playing an outstanding knock, crucial knock for Team India. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கெத்து பேட்ஸ்மேன் ஆஃப் த அவார்ட் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் மக்களே. ஸோ கெத் bowler ஆஃப் த மேட்ச் ஆப்வியஸ்லி நம்மளோட முகமது ஷமி தாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 விக்கெட் எடுத்தாரு. ஸோ ICC டோர்னமெண்ட்னாலே நம்ம சின்ராஸை பிடிக்க முடியாது. அப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கு முகமது ஷமிக்கு. நல்லா போட்டாருங்க, நல்லா போட்டு 5 விக்கெட் எடுத்தாரு. பட் ஸ்டில் நான் ஒரு விஷயம் சொல்றேன், இன்னும் ஷமியோட பெஸ்ட் நம்ம பார்க்கல. இன்னைக்கு மேட்சே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் டில்ட்ல வந்து ரன் பண்ணி போடலைங்க, நார்மலா தான் போட்டாரு. அதுக்கே 5 விக்கெட் எடுத்துட்டாரு. ஸோ ஃபுல் ஃபிட் ஷமி இன்னும் எப்படி போடுவாருன்னு பாத்துக்கோங்க. பட் நெவர்தலெஸ் கண்டிப்பா இந்த 5 விக்கெட் அவருக்கு கண்டிப்பா உதவும் ஃபியூச்சர் மேட்சஸ்ல, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. அண்ட் இந்தியன் மேனேஜ்மெண்ட்டும் வில் பி சோ ஹாப்பி. இல்ல அவங்களோட ஸ்பியரட் bowler ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே ஒரு 5 விக்கெட் எடுக்கிறாரு. ஏன்னா வித் ஆப்சன்ஸ் ஆஃப் ஜஸ்பிரீத் பும்ரா நம்ம முகமது ஷமியை நம்பி தான் இருக்கும். ஸோ அந்த வகையில இட் வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் முகமது ஷமி. ஹி டிசர்வ் டு கெட் திஸ் கெத்து bowler ஆஃப் தி அவார்ட். ஸோ அடுத்த அவார்ட் ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச். ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் நான் வந்து பாத்தீங்கன்னா ரிஷாத் ஹுசைன் கொடுப்பாங்க ஃப்ரம் பங்களாதேஷ். பிகாஸ் ஒரு எண்ட்ல தவறி ஆகி கொஞ்சம் இன்ஜுரி நல்லா கஷ்டப்பட்டு இருந்தாரு. அப்போ ஒரு க்ரூஷலா ஒரு 11 balls 18 runs அடிச்சாரு ரிஷாத் ஹுசைன். 2 6 கூட மடக்கி விட்டாரு அக்சர் பட்டேல. அந்த டைம்ல அது கொஞ்சம் க்ரூஷலா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அவர் அடிக்கலன்னா மேபி ஒரு 200ல கூட ஆக்சுவலா பங்களாதேஷ் டாப் ஆயிருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல தவறி ஆயினால அதுக்கு மேல ஸ்லாகும் பண்ண முடியல, ஓடவும் முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஸோ இந்த ஒரு நாக் ரொம்ப க்ரூஷலா இருந்தது. பிளஸ் போலிங்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்கா போட்டாரு. ஹியூஜ் விக்கெட் ஆஃப் விராட் கோலி எடுத்தாரு. அதுக்கப்புறம் அவரே வந்து பாத்தீங்கன்னா காட்டன் போல்ட் ஒரு கேட்ச் எடுத்தார் அக்சர் பட்டேல். சோ இந்த 2 விக்கெட்ஸ் பிளஸ் இந்த ஒரு 18 runs கண்டிப்பா இந்த அவார்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிஷாத் ஹுசைனுக்கு தான் கொடுத்தாங்க. அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் வில் கோ டு சுப்மன் கில்லுங்க. ஸ்லிப்ல ஒரு கேட்ச் எடுத்தாரு பாத்தீங்களா மெஹதி ஹசன் பேட்டை விட்டாரு. அது ஒரு கஷ்டமான ஒரு கேட்ச், செம்மையா எடுத்தாரு. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சுப்மன் கில்லுக்கு த பெஸ்ட் ஃபீல்டர் ஆஃப் த அவார்ட் கொடுக்குறோம். அடுத்த அவார்ட் சொதப்பல் ஆஃப் த மேட்ச். ஸோ சொதப்பல் ஆஃப் த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்தியாவோட ஃபீல்டிங் அண்ட் கேச்சிங் தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் 10 ஓவர் வரைக்கும் இந்தியா எல்லாமே சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஹேட்ரிக் பால் அக்சர் பட்டேல் வந்து போடுறாரு, கையில வந்து விழுந்து ரோஹித் சர்மா விட்டுட்டாரு. கிரிக்கெட்ல இது நடக்கிறது சகஜங்க, டிராப் கேச்சஸ்லாம். பட் அந்த மூமெண்ட்ல அது நாட் அ டஃப் கேட்ச். கண்டிப்பா ரோஹித் சர்மா அதை எடுத்துருக்கணும். அவரும் ரொம்ப கடுப்பாகி உட்காந்துட்டு தரையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. பிளஸ் அக்சர் பட்டேலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாரி சொன்னாரு. அதெல்லாம் இட் ஹேப்பன்ஸ். பட் ஸ்டில் அந்த கேட்சை எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா கையிலையும் ஒரு பழமான கேட்ச் வந்துச்சு, அவரும் எடுத்துருக்கணும். KL ராகுல் ஒரு ஸ்டெம்பிங் விட்டாரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குரூஷலா வந்து அமைஞ்சிருக்கும். புரியுதா உங்களுக்கு? இன்கேஸ் இந்தியா இன்னைக்கு தோத்து இருந்தா, இந்தியா வின் பண்ணதுனால மேபி இதை வந்து ஒரு பெரிய பொருட்டா நம்ம எடுத்துக்காம இருக்கலாம். பட் நிஜமாவே அந்த 3 ஒகேஷன்ல இந்தியா வந்து ஒரு அருமையான சான்ஸை விட்டாங்க. 35 இருந்து 229 வரைக்கும் பங்களாதேஷ் போன காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட சொதப்பலான ஃபீல்டிங்னாலதான். ஸோ த டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் திருப்பி சொல்றேன், இந்தியா இன்கேஸ் இந்த மேட்ச் தோத்து இருந்தாங்கன்னா டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேட்ரிக் பால்ல ரோஹித் சர்மா கேட்ச் விட்டாரு பாத்தீங்களா, கண்டிப்பா அதை தான் நான் சொல்லுவேன். பட் சின்ஸ் இந்தியா வின் பண்ணதுனால 63 ரன் இன்னும் அடிக்கணும். அப்ப KL ராகுல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட் ஷாட் மிட் விக்கெட்ல விட்டாரு. ஜேகர் அலி கையில பால் வந்து விழுந்தது, கேட்ச விட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அதுதான் டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச். பிகாஸ் இந்த விக்கெட்ல புது பேட்ஸ்மேன் வந்து செட் ஆகுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். செட்டில்டு பேட்ஸ்மேன் மட்டும் தான் ஓரளவுக்கு சர்வே ஆக முடியும். இக்கட்டான நிலைமையில இந்தியா போயிருக்கலாம், ரிசல்ட்ஸ் வுட் ஹவ் கான் எனிவே. அதனால கண்டிப்பா பங்களாதேஷ்க்கு அது ஒரு அருமையான சான்ஸ், அது போட்ட விட்டாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச்ல அதுதான் டர்னிங் பாயிண்ட். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ அவார்ட் செக்ஷன்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஆப்வியஸ்லி இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் 2 இன் 2025 ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச்ல இந்தியா
6 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு துபாய் விக்கெட் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருந்ததுல. மேட்சுக்கு முன்னாடி பிளாட் ட்ராக்கா இருக்குமா, இல்ல பால் திரும்புமா, இல்ல சீமஸ்க்கு யூஸ் ஆகுமா, இந்த மாதிரி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த மேட்ச் முடிஞ்சோடனே நம்மளுக்கு கிளியர் கட்டா ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இந்த பர்டிகுலர் விக்கெட் ஸ்லோவா தான் இருக்க போது, இன்னும் போக போக இன்னுமே ஸ்லோவா இருக்கும். செகண்ட் பேட்டிங் ஆடுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இன்னைக்கு பங்களாதேஷ் நல்ல டாஸ் தான் வின் பண்ணாங்க, பேட்டிங் எடுத்தாங்க, அது எல்லாமே ஓகே. அவங்க டாப் ஆர்டர் மட்டும் ஒழுங்கா விளையாடி ஒரு 260 270 மேல அடிச்சிருந்தாங்கன்னா இந்த சேஸ் இன்னுமே இந்தியாவுக்கு டஃபா இருக்கும். அண்ட் ரோஹித் சர்மா டாஸ்ல என்ன சொன்னாரு, நான் டாஸ் வின் பண்ணி தான் சேசிங் தான் அடிப்பான்னு. கண்டிப்பா இந்த மேட்ச் முடிஞ்சோடனே அவருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆஹா நம்ம எடுத்த டிசிஷன் இன்கேஸ் நம்ம டாஸ் வின் பண்ணி இந்த டிசிஷன் எடுத்திருந்தோம்னா இது ஒரு தப்பான டிசிஷன் மாதிரி போயிருக்குமோன்ற மாதிரி. சின்ஸ் பங்களாதேஷ்ன்றதுனால, அதாவது பங்களாதேஷ் கிட்ட என்ன ஒரு பிரச்சனைனா ஃபைட் கொடுப்பாங்க, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வித்ரா பண்ணிடுவாங்க. அந்த ஒரு கில்லர் இன்ஸ்டிங் அவங்க கிட்ட கிடையாது. அதனால இந்தியா எப்படியாவது அப்படி தப்பிச்சு ஓரளவுக்கு ஸ்கிராச் ஆகி இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க, அது வேற விஷயம். பட் இதே வேற ஒரு ஆப்போனன்ட்டோட நீங்க இந்த மாதிரி ஒரு பிச்சில் சேஸ் பண்றீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் இந்தியா. ஃபியூச்சர் கேம்ஸ்ல எப்படி வந்து இந்தியன் டீம் அசஸ் பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா பங்களாதேஷ் நல்ல ஒரு ஃபைட் கொடுத்தாங்க. இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஒர்க் அவுட்டுங்க. ஏன்னா முதல் மேட்ச்லயே நீங்க ஈஸியா வின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மோஸ்டா பிளஸ் தான் எடுத்துப்போம், மைனஸை மறந்துடுவோம். ஆனா இந்த மேட்ச்ல நிறைய விஷயங்கள் இந்தியா நல்லாவும் பண்ணாங்க, நிறைய விஷயத்துல எக்ஸ்போஸும் ஆனாங்க, விச் இஸ் குட் ஃபார் த டீம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அடுத்த வர 2 மெயின் மேட்சஸ் பாகிஸ்தானா இருக்கட்டும் நியூசிலாண்டா இருக்கட்டும் அந்த ஒரு மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ண ஒரு சான்சஸ் இருக்கு இந்தியாவுக்கு இப்போ. ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷோட பேட்டிங்கை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து 228 229 அடிச்சிருக்கலாம். பட் இனிஷியலா தேவர் ஸ்ட்ரகிளிங் லைக் 35 for 5. நிஜமாவே புவர் பேட்டிங் டிஸ்பிளேங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்னோட ப்ரிவியூல, பங்களாதேஷோட டாப் ஆர்டர் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு டாப் ஆர்டர். யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டே பண்ணி விளையாட மாட்டாங்க. பாருங்க, சௌமியா சர்க்கார் ஒரு லூஸ் ஷாட் இன்சைட் எட்ஜ் வாங்கி அவுட் ஆயிட்டு போனாரு. ஒரு பக்கம் டன்சிடாசன் வந்து பாத்தீங்கன்னா 25 of 25 பாசிட்டிவா விளையாடுற. பிரச்சனை என்னன்னா அவர்கிட்ட போய் யாராவது சொல்லணும் போல இருக்கு, இது T20 கிரிக்கெட் இல்ல நண்பா, இது 50 overs கிரிக்கெட், கொஞ்சம் ஸ்டே பண்ணு, ஏன் லாபம்னு அடிக்க போற. இன்னும் இந்த பங்களாதேஷ் பிரீமியர் லீக்ல ஆடிட்டு ஸ்ட்ரைட்டா வராங்க, அது கிளியரா தெரியுது. அவங்க 2020 மோட்ல ஆடிட்டு இருக்காரு. அவர்லாம் ஸ்டே பண்ணி ஒரு 50 ரன் அடிச்சிருந்தா இன்னுமே டீமுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஜஸ்ட் பிளாஷ் மாதிரி அப்படி அடிச்சுட்டு போறதுனால டீமுக்கு ஒரு யூஸுமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அவரும் எல்லா பால் அடிக்கும் போது நமக்கு கிளியரா தெரியும் அவுட் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த பிளேஸ் நம்பர் 3ல மெஹதி ஹசனை ப்ரமோட் பண்ணாங்க. மெஹதி ஹசன் ஜெனரலா என்ன மாதிரி பிளேயர், இனிஷியலா கொஞ்சம் டைம் எடுத்துப்பாரு கரெக்டா. ஆனா அவருமே வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வெளில போட்டா பேட்டை விடுறாரு, ஸ்லிப்ல கேட்ச் குடுத்துட்டு போயிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி செட்டான டன்சிடாசன் ஸ்டே பண்ணிருக்கணும், அவர் காட் பிஹைண்ட் அவுட். அதுக்கப்புறம் முஷ்ஃபிகர் ரஹீம், அது சூப்பர் டெலிவரி ஃப்ரம் அக்சர் பட்டேல். கண்டிப்பா அந்த ஒரு விக்கெட் வந்து நம்ம போலருக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும். ஸோ பங்களாதேஷ் 35 for 5 ஆன் அ ஹேட்ரிக் அக்சர் பட்டேல். அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஜேக்கர் அலி வந்தாரு, 2 ஸ்லிப் வச்சாரு ரோஹித் சர்மா, அருமையான ஒரு எட்ஜ், பழமான ஒரு கேட்ச் விட்டுட்டாரு ரோஹித். நிஜமாவே இட் ஹேப்பன்ஸ் இன் கிரிக்கெட், இந்த மாதிரி கேச்சஸ் எல்லாம் விடுவாங்க. ஆனா அக்சர் பட்டேல பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருந்தது. ஏன்னா அது செம ஆப்பர்ச்சுனிட்டிங்க, கையில வந்து உழுது, எல்லாமே ஃபீல்ட் செட்டிங் எல்லாமே பக்காவா பண்ண ரோஹித் சர்மா இந்த பழமான கேட்சை மட்டும் விட்டுட்டாரு. விட்டுட்டு உட்காந்துட்டு தரையை அடிக்கிறாரு. ஒரு பக்கம் என்ன பையனா, தலைவா நீ ரொம்ப அடிச்சு கட்சியில நீ இன்ஜுரி ஆயிட போற, பாத்துக்கலாம் விடுன்ற மாதிரி தோணுச்சு. அக்சர் பட்டேல் கிட்ட சாரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. நிஜமாவே ஒரு 20-25 நிமிஷத்துக்கு ரோஹித் சர்மா ஃபேஸை காமிச்சிட்டே இருந்தாங்க. நிஜமா ஒரு கட்டடா இருந்தாரு, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. அவர் மேல அவருக்கே சரியான கோவம், அது மட்டும் கிளியரா தெரிஞ்சது. சரி, அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்தியா மிஸ் பண்ணாங்கன்னு பார்த்தா 78 ரன் இருக்கும் போது ஹர்திக் பாண்டியா கிட்ட ஒரு பணமான கேட்ச் வந்துச்சு, தவறி அடிச்சிருப்பாரு குல்தீப் பால்ல. அப்போ பிடிச்சிருந்தாலும் பாத்தீங்கன்னா பங்களாதேஷை முடிச்சு விட்டுருக்கலாம், அப்பவும் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு 6 ரன் கழிச்சு 84ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஜேக்கர் அலி ஒரு ஈஸியான ஸ்டெம்பிங் KL ராகுல் விட்டாரு. சோ அது பண்ணியிருந்தாலும் நான் சொன்ன மாதிரி ஒரு 130க்குள்ள முடிச்சிருக்கலாம். இது எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் பங்களாதேஷ்க்கு கொடுத்தோன்னே என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் டவுரி டிடாய், ஒரு பக்கம் ஜேக்கர் அலி, 2 பேருமே சேர்ந்து சென்சிபிளா விளையாடினாங்க. ஏன்னா அடுத்து விக்கெட்ஸ் பெருசா கையில இல்ல. சோ அவங்க ஸ்டே பண்ணி தான் ஆகணும். சோ ஸ்பின்னர்ஸ்க்கு விக்கெட்ஸ் விடாம அவங்க பாட்டுக்கு சிங்கிள்ஸ் மில்க் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எண்ட் ஆஃப் த டே இட் வாஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் பார்ட்னர்ஷிப். 154 ரன்ஸ் போட்டாங்க. இந்தியா இது வரைக்கும் 15 overs to 40 overs விக்கெட் எடுக்காம இருந்ததே இல்லை, எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ். கடைசியா எப்போ எடுக்காம இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல தான். இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா 2வது முறையா நடந்திருக்கு. இது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸ்பின்னர்ஸ் எக்ஸ்பென்சிவாலாம் இல்ல, எக்கனாமிக்கலா தான் இருந்தாங்க. பட் ஸ்டில் ஒரு விக்கெட் கூட எடுக்காம இருந்தது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இந்த பர்டிகுலர் விக்கெட்ல பெருசா டேர்ன் கிடையாதுங்க, பால் ஸ்லோவா வரும். நீங்க பேக் ஃபுட்ல போய் ஆடலாம், ஓகேவா, அன்லஸ் பேட்ஸ்மேனா மிஸ்டேக் பண்ணா மட்டும்தான் அவுட் ஆக முடியும் இந்த விக்கெட்ல தவிர, மத்தபடி ஸ்லோவா வரும். நாட் ஹை ஸ்கோரிங் விக்கெட். ஸோ 2 பேருமே ஜேக்கரும் சரி இந்த பக்கம் ரிடாயும் சரி சென்சிபிளா ஆடினாங்க. அந்த டைம்ல பங்களாதேஷ்க்கு அது தேவைப்பட்டுச்சு. they will be really happy end of the day. 35 for 5ல இருந்து இன்னைக்கு 229 ரன் அடிச்சிருக்காங்கன்னா இது வந்து ஒரு மேசிவ் ரெக்கவரி மக்களே. ஏன்னா நினைச்சிருந்தா ஜஸ்ட் லைக் தட் அந்த ஹேட்ரிக் பால் ரோஹித் பிடிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, கேட்ச் 60 ரன் கூட ஆல் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு பங்களாதேஷ். அதனால சரியான ரெக்கவரி. டவுரி டிடாய் அவரோட மேட் இன் ODI 100 அடிச்சாரு. டெஃபினட்டா இட்ஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் இன்னிங்ஸ்.
ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ் ஃப்ரம் பங்களாதேஷி பேட்ஸ்மேன்னே சொல்லலாம் இன் ஐசிசி டோர்னமெண்ட். ஏன்னா இட் வாஸ் நாட் ஈஸி, அண்டர் பிரஷர்ல ஆனாரு. அதே மாதிரி ஜேகர் அலியும் பாத்தீங்கன்னா ஒரு குரூஷியலான 61 அடிச்சாரு. அன்பார்ச்சுனேட்லி டவுரி டிடாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிராம்ஸ் வந்துருச்சு. அதனால அந்த 90 ரன்ஸ்க்கு மேல அந்த 10 ரன் அவர் எடுக்கிறதுக்குள்ள அவருக்கு உயிரே போயிடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அண்ட் அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா சில விஷயங்களை ஸ்லாக்லாம் விளையாட முடியல. அது ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மைனஸா ஆக்சுவலா பங்களாதேஷ் அமைஞ்சிருச்சு. இதே வந்து ஒரு ஃபிட்டான டவுரி டிடா இருந்ததான்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 15-20 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் ரிஷாத் ஹுசைன் வந்து ஒரு சின்ன கேமியா ஆடிட் போனாரு. எண்ட் ஆஃப் த டே பங்களாதேஷ் ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாங்க. 35 for 5 இருந்து 229 நல்ல ரெக்கவரி. இந்தியாவோட போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி முகமது ஷமி சூப்பரா போட்டு 5 விக்கெட் எடுத்தாரு. ஸோ ரியலி ஹாப்பி ஃபார் ஹிம். ஆக்சுவலா ஷமி ஃபுல் ஃபார்ம்ல இல்ல மக்களே. ஆக்சுவலா அவர் வந்து ஒரு மாதிரி 80% தான் அவர் போலிங் இருக்கு பார்த்தாலே தெரியுது. இருந்தாலுமே 5 விக்கெட் எடுத்துட்டாரு. ஹோப்ஃபுல்லி இந்த 5 விக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணும் நினைக்கிறேன் இன்னும் போக போக. ஏன்னா டஃப்பான ஆப்பனன்ஸோட மோத போறோம் பாகிஸ்தான் நியூசிலாந்து. ஹோப்ஃபுல்லி வி கேன் சி ஃபுல் ஃபிட் ஷமி இன்னுமே எக்ஸலண்டா போட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிளஸ் இந்த மேட்ச்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஐ தாட் ஹர்ஷதீப் சிங் விளையாடுவாருன்னு. பட் ஆல் ஆஃப் அ சடன் ஹர்ஷித் ராணா விளையாடினாரு. பட் ஹர்ஷித் ராணா விளையாடினாலும் டீசெண்டா போட்டு 2 விக்கெட் எடுத்தாரு. ஸோ அவரோட ரோலை அவர் கரெக்டா பிளே பண்ணாருன்னு சொல்லுவேன். லிட்டில் டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோஹித் சர்மா அவர் ஏன் ஃபுல் 10 overs போட விடல, அது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா வருத்தமா தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இந்தியா ஸ்பின்னர்ஸ் எக்கனாமிக்கலா போட்டாங்க. அக்சர் பட்டேல் லாஸ்ட் 8வது ஓவர் ஏதோ ஒரு ஓவர்ல 20 ரன் அடி வாங்கினாரு. ரிஷாத் ஹுசைன் மடக்கி அடிச்சிருந்தார். அது இருக்கும் அக்சர் பட்டேலும் சூப்பரா போட்டாரு. எஸ்பெஷலி அந்த பேக் டு பேக் விக்கெட்ஸ் நம்ம மறக்கவே முடியாது. ஸோ ஹி ஹஸ் ஆல்சோ டன் இஸ் பார்ட். ஹர்திக் பாண்டியாவும் 4 ஓவர் போட்டு ஒரு மாதிரி எக்கனாமிக்கலா போட்டாரு. குல்தீப் யாதவ் 10 overs ஜஸ்ட் 43 தான் கொடுத்தாரு. பட் ஸ்டில் அவர் கிட்ட இருந்து நம்ம இன்னுமே கொஞ்சம் பெட்டரா எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அவரோட ஃபீல்டிங் அவரோட ஃபிட்னஸ் இன்னுமே ஒரு கன்சர்னா இருக்கு. ஸோ இந்தியா வந்து யோசிப்பாங்க குல்தீப் யாதவ் வச்சே கண்டினியூ பண்ணலாமா இல்ல வருண் ஏதாவது எடுத்துட்டு வரலாமா. ஏன்னா வருண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டிக்கல் சேஞ்சா தான் இவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பெசிஃபிக்கா இந்த ஆப்பனண்டோட வருண் எடுத்துட்டு வரலான்ற மாதிரி கூட இந்தியா பிளான் பண்ணலாம். பட் குல்தீப் டீசெண்டா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு, நாட் பேட். பட் ஸ்டில் அவரோட ஃபிட்னஸ் சம்திங் ஏதோ லேக் ஆகுதுங்க. பழைய குல்தீப்பை நம்மளால பார்க்க முடியல. ஸோ இந்த ஒரு டார்கெட் இந்தியா அடிச்சிருவாங்களான்னு தோணும்போது நம்ம என்ன நினைச்சோம்னா லைட்ஸ்ல ஓரளவுக்கு கொஞ்சம் பேட்டுக்கு பால் வரும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சு. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க இந்த விக்கெட் வந்து இவ்வளோ ஸ்லோவா இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா ரோஹித் சர்மாவே என்ன நினைச்சாருன்னா லைட்ஸ்ல ஓரளவுக்கு பால் பெட்டரா வரும். ஏன்னா இந்த T20 கிரிக்கெட் அதான் நான் இன்னைக்குமே சொல்லுவேன். இந்த IL T20 கிரிக்கெட்டை பார்த்துட்டுலாம் நம்ம ஜட்ஜ் பண்ணி வந்து ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச்ல இப்படிதான் இருக்கும் பிச்சு நம்ம ஜட்ஜே பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா T20 கிரிக்கெட் பட்டாபாகியம் விட்டாலேகியம் கிரிக்கெட், இது ஒரிஜினல் கிரிக்கெட் 50 overs. அதனால ஒரு இன்டர்நேஷனல் கேமுக்கும் ஒரு பிரான்ச்சைசி கிரிக்கெட்டுக்கும் மேசிவ் டிஃபரன்ஸ் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதை நம்பியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிச் அப்படிதான் இருக்கும் நம்ம நினைச்சிட்டு போனோம்னா அது பேக் ஃபயர் ஆயிடும். பாருங்க இப்ப டோட்டலா கான்ட்ராஸ்டிங்கா இருக்கு. பிச் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அந்த IL T20ல பிச் பிளாட்டா இருந்தது. ஸோ அதனால சம்டைம்ஸ் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது பிரான்ச்சைசி கிரிக்கெட்டும் சரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல எப்படி இருக்க போகுதுன்றத. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி டஃப் விக்கெட் போக போக, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங்கா போய் தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 பால் வந்து பாத்தீங்கன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான் டஸ்கின் நம்மலாம் செம்மையா போட்டாங்க. பால் ஹோல்ட் ஆச்சு. சில டைம்ல ரோஹித் சர்மாவும் ஸ்ட்ரகிள் ஆனாரு. பட் சுமன் கில் மட்டும் பாத்தீங்கன்னா முதல் பால்ல ஒரு பவுண்டரி ஒன்று விட்டாரு. அப்படி அவரோட டிபிக்கலான ஒரு விப்பு ஷார்ட் ஆர்ம் புல் அது ஒன்று அடிச்சாரு. அவரு கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தாரு. பட் ரோஹித் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தாரு. டக்குன்னு ஒரு 2 பவுண்டரி மாட்டுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி 2023 50 overs வேர்ல்ட் கப்ல ரோஹித் ஒரு 40-40 அடிச்சு நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார்ட் கொடுப்பாரோ அதே மாதிரி இந்த மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா 36 balls 41 ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு இன்னிங்ஸ் மக்களே. ஏன்னா நியூ பால்ல மட்டும்தான் இந்த விக்கெட்ல நீங்க ஓரளவுக்கு சர்க்கிளை விட்டு தாண்டி அடிக்க முடியும். ஸோ ரோஹித் அவுட் ஆகும்போது 10 ஓவர்ல 69 ரன் ஆல்மோஸ்ட் ஹி ஹஸ் டன் ஹிஸ் ஜாப். ஏன்னா நெக்ஸ்ட் 20 ஓவருக்கு இந்தியா எவ்வளவு தரம் அடிச்சாங்க? 79 ரன் தான் அடிச்சாங்க. அப்ப எந்த அளவுக்கு விக்கெட் ஸ்லோவா இருந்திருக்குன்னு பாருங்க. ஒரு பக்கம் ரோஹித் சர்மா அவுட் ஆனாலுமே விராட் கோலியும் சுப்மன் கில்லும் கொஞ்சம் சென்சிபிளா ஆடிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த விக்கெட்ல நீங்க ஃப்ரீ ஃப்ளோயிங்கால ஆட முடியாது. சுப்மன் கில் சூப்பரா பேசினார் மேன் ஆஃப் த மேட்ச் அந்த பிரசன்டேஷன்ல. அவர் என்ன சொன்னார்னா, நானும் ரோஹித்தும் ஆடும்போது எங்களோட பிளான் என்ன இருந்ததுன்னா கட் ஷாட் ஆடக்கூடாது. ஏன்னா இந்த விக்கெட் வந்து நின்று வருது. நம்ம கட்டுக்கு போனோம்னா இன்சைடே ஜாய் போல்டாகவும் வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் கட் ஷாட் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. முடிஞ்ச வரைக்கும் டவுன் த ட்ராக் போய் ஆடலாம் ஃபாஸ்ட் போலர்ஸ்ன்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கில் அண்ட் விராட் சேர்ந்து ஆடும்போது கில் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, நாங்க 2 பேரும் ஆடும்போது வி பிளான் ஒன் திங், ஸ்பின்னர்ஸ் போடும்போது சின்ஸ் இந்த விக்கெட் ஸ்லோவா இருக்கிறதுனால ஃப்ரண்ட் ஃபுட்ல போய் ஆடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ஃப்ரண்ட்ல போயிட்டு கொஞ்சம் அப்படி ஆடினா சம்டைம்ஸ் பால் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏர்லியரா ஆடலாம், கேட்ச் கூட போக சான்சஸ் இருக்கு எட்ஜ் வாங்கி. ஸோ பேக் ஃபுட்ல ஆடுறதுக்கு டைம் நிறைய இருக்கு. ஸோ பெட்டர் வி வில் பிளே பேக் ஃபுட் கேம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுவும் ரொம்ப சென்சிபிளா இருந்தது. ஏன்னா 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப் அந்த டைம்ல தேவைப்பட்டுச்சு. விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா 37 balls 22 அடிச்சிருக்கலாம். பட் இருந்தாலுமே அவர் வாஸ் லுக்கிங் குட் அந்த டைம்ல. அப்படியே தள்ளிக்கிட்டு இருக்கும்போது தேவையில்லாத ஒரு கட் ஷாட், அது அவசியமே இல்லை ஆக்சுவலா அந்த விக்கெட் கொடுக்கணும்னு. அவ்வளவு அவசரம் ஏன் பண்றாருன்னு எனக்கு தெரியலங்க. விராட் கோலி ஸ்டே பண்ணியிருந்தாலே அவர் ஒரு 60-70 நாட் அவுட்ல வந்திருக்கலாம். அவர் அவுட் ஆனா ஸ்ரேயாஸ் ஐயர் வந்தாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஜென்ரலா பால் பேட்டுக்கு வந்தாதான் அவர் லைக் பண்ணுவார். இந்த மாதிரி ஸ்லோ விக்கெட்ஸ்ல இட் வில் பி a challenge for ஸ்ரேயாஸ் ஐயர் பேட்டிங். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா அவர் கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸும் எதிர்பார்ப்பாரு. பட் இந்த விக்கெட்ல அது கிடைக்கல.
ஒரு ஷாட்லாம் ஆனாரு பவுண்டரி, பட் ஸ்டில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா எங்கேயாவது பேட் அவுட் ஆக போறாருன்னு சொல்லி அதே மாதிரி லூஸான ஒரு ஷாட் ஆடி அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல ஆஸ் யூஷுவல் ப்ரொமோட் பண்ணாங்க. ரீசன் என்னன்னா அந்த பக்கம் ரிஷாத் ஹுசைன் நல்லா போட்டுட்டு இருக்காரு, லெக் ஸ்பின்னரை கவுண்டர் அட்டாக் பண்ணலான்னு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவரும் பாத்தீங்கன்னா ஒரு லூஸான ஷாட் ஆடி அவுட் ஆனாரு. 144 for 4. இந்தியா வேர் சீரியஸ்லி அண்டர் ட்ரபிள். ஏன்னா அந்த விக்கெட்ல புது பேட்ஸ்மேன் வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங்கா விளையாட முடியாது. சோ சுப்மன் கில் மட்டும் ஒரு எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேடியா அப்படி பேட் வச்சுட்டு இப்படி நின்றுட்டு இருக்காரு ஒரு எண்ட்ல. அவருக்கு யாராவது சப்போர்ட் பண்ணி நில்லுங்க, மேட்சை வின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சோ கரெக்டான டைம்ல KL ராகுல் வந்தாரு. சோ KL ராகுலோட வேல்யூவை அந்த இடத்துல காமிச்சிட்டு போனாருன்னு தான் நான் சொல்லுவேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், ஒரு மாசம் 1.5 மாசம் முன்னாடி நானே வந்து ரிஷப் பண்ட் விளையாடினா பெட்டரா இருக்கும், ஏன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருப்பாரு, பிளஸ் தேவைப்படும் போது அவர் கவுண்டர் அட்டாக்கும் பண்ண முடியும். ஸோ ரிஷப் பண்ட KL ராகுலுக்கு மேல நான் ப்ரிஃபர் பண்ணிருந்தேன். டு பி வெரி ஆனஸ்ட், நான் ஓப்பனா சொல்லிப்பேன். ஆனா இன்னைக்கு KL ராகுல் இந்த ஒரு இன்னிங்ஸ்ல என்ன ப்ரூவ் பண்ணிருக்காருன்னா, கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கல் பிளேயர் வேணும். KL ராகுல் கிட்ட 2 கேம் இருக்கு. அவரால் டெக்னிக்கலாவும் விளையாட முடியும், சம்டைம்ஸ் அக்ரெசிவா ஆனாலும் அவர்கிட்ட அந்த ஒரு கேம் இருக்கு. இந்த மேட்ச்ல எக்ஸாக்ட்லி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டே பண்ணி விளையாட ஒரு தருணம் அதை அவர் ஆக்சுவலா பண்ணாரு வித் சுப்மன் கில். ஹியூஜ் கிரெடிட் டு ஹிம். ஏன்னா அந்த டைம்ல ரொம்ப அந்த பார்ட்னர்ஷிப் தேவை. 144ல இருந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அன்பீட்டனா அந்த மேட்ச் அந்த பார்ட்னர்ஷிப் போச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுப்மன் கில் அதர் எண்ட்ல லூஸ் பால்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. கரெக்டா லூஸ் பால் போடும்போது பவுண்டரி அடிச்சாரு, மற்ற டைம்ல சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தாரு, மெரிட் ஆஃப் த பால் ஆடி இருந்தாரு. KL ராகுல் இனிஷியலா 20 பால் கொஞ்சம் கஷ்டப்பட்டாருங்க. தேவையில்லாத ஒரு ஷாட் மிட் விக்கெட்ல கையில போய் விழுந்தது ஜேக்கர் அலிக்கு. ஆக்சுவலா அது பிடிச்சிருந்தாருன்னா 63 ரன் அடிக்கணும். இன்னும் ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி விக்கெட்ல எல்லாம் இன்னுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருப்பாரு. பால் ரொம்ப ஸ்லோவா வருது, அவரோட பாட்டம் மேன் யூஸ் பண்ணி அடிக்கிறதும் கஷ்டமா இருந்திருக்கும். ஒரு மாதிரி இந்தியா தடுமாறி இருக்க சான்சஸ் நிறைய இருக்கு. KL ராகுல் அந்த டைம்ல அவுட் ஆயிருந்தாருன்னா டேர்னிங் பாயிண்டே நான் அதான் சொல்லுவேன். சோ ஜேக்கர் அலி எப்படின்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா கேட்ச் கொடுத்து ரோஹித் சர்மா விட்டாரு பாத்தீங்களா. சோ இப்போ ஜேக்கர் அலியே வந்து பாத்தீங்கன்னா அவர் கேட்ச் விட்டோன்னே அந்த பக்கம் ரோஹித் சர்மா அப்படியே பார்த்து ஏதோ பேசுறாரு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல. பார்த்தலா உன்னோட கேட்சை நான் விட்டேன், இப்ப நீ விட்ட பத்தியான்ற மாதிரி அவரோட ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கவே செமையா இருந்தது. சோ அதுதான் டேர்னிங் பாயிண்ட் நான் கண்டிப்பா சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேம் அப்படியே தள்ளிக்கிட்டே போனாங்க. ஏன்னா ரிக்வயர்ட் ரேட் 4.5 தாங்க. ஒரு சென்சிபிளான பார்ட்னர்ஷிப். எனக்கு அதுதான் ஆக்சுவலா இந்த இந்திய டீம் கிட்ட பிடிச்சிருக்கு, ஆஸ் வெல் அஸ் நியூசிலாந்து டீம் கிட்டயும் பிடிச்சிருக்கு. இந்த 2 டீம் கிட்டயுமே பெர்ஃபெக்டான 50 ஓவர்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா சில டைம்ல டார்கெட் கம்மின்றதுனால கிரிக்கெட்டை பத்தி ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சவங்க, கிரிக்கெட்டை பத்தி நல்லா பாக்குறவங்களுக்கு இந்த விக்கெட் டஃப் விக்கெட், இதுல இப்படிதான் ஆனுன்றது தெரியும். இன்னைக்கு பாக்குற IPL கிடோஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விக்கெட்டை பத்தி தெரியாது. ஏன்னா எத்தனை பால்ல எத்தனை ரன் அடிச்சிருக்கான், ஏன்னா இந்தியா ஸ்லோவா டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுறாங்க, அப்படிதான் காமெடியா பேசின்னு இருப்பானுங்க. ஆனா ஒரு ரியல் கிரிக்கெட் என்னன்றது நம்மளுக்கு தான் தெரியும். ஏன்னா இந்த ஒரு கண்டிஷன்ஸ்ல நீங்க நினைச்ச மாதிரி சும்மா பேட் விட முடியாது. இந்த ஒரு மேட்சை பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு டிபிக்கல் இந்த 1998 1999 நம்ம ODIs பார்ப்போம் பாத்தீங்களா, 240 250 சேசிங் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு மாதிரி கடைசி வரைக்கும் போகும், பேட்டிங்கும் யூஸ் ஆகும், அந்த பிச்சு போலிங்கும் யூஸ் ஆகும். அந்த மாதிரி தான் எனக்கு ஆக்சுவலா தோணுச்சு. இட் வாஸ் a குட் மேட்ச், கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். 2 டீம் நல்லா டஃப் கொடுத்தாங்க. சுப்மன் கில் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா டப்புன்னு அடிச்சு ஒரு செஞ்சுரியை போட்டாரு, அவரோட 8th ODI 100. ஸோ சுப்மன் கில்லோட மெச்சூரிட்டியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு மக்களே. நான் ஏற்கனவே அவார்ட் செக்ஷன்ல சொன்ன மாதிரி தான் சுப்மன் கில் வந்து பாத்தீங்கன்னா ODI கிரிக்கெட்ல ஒரு பெர்ஃபெக்டான பிளேயர். இன்னைக்கு நம்பர் 1 ODI கிரிக்கெட்டரா அவர் இருக்க காரணம் என்னன்னா அவரோட கன்சிஸ்டன்சி. லுக் அட் இஸ் ஆவரேஜ் 62. இந்த டோர்னமெண்ட் முன்னாடி அவ்வளோ கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணாரு. ஏன்னா நம்ம மக்களுக்கு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார்மட்ஸை மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா கூட இல்ல, ICC டோர்னமெண்ட்ல இப்போ ஒரு செஞ்சுரி போட்டாரு, அது பங்களாதேஷோட தானே, அவர் பாகிஸ்தானோட அடிக்கட்டும், நியூசிலாண்டோட அடிக்கட்டும். ஸோ நம்மளோட மக்களோட மென்டாலிட்டி அந்த மாதிரி இருக்கு. அதனால ஒரு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா விளாட்னா அவன் இந்தியாவுக்காக விளாட்றா, நம்ம சப்போர்ட் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி ஒரு சூப்பர் நாக் கில் ஆனாரு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இன்னைக்கு நம்பர் 1 ODI கிரிக்கெட்டர் நான் தான்டா அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் KL ராகுலும் சென்சிபிளான ஒரு இன்னிங்ஸ் 41. கண்டிப்பா இந்த மேட்ச்ல இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா KL ராகுலுக்கு ஒரு நல்ல ஒரு நாக் ஆடினாரா, அது ரொம்ப குரூஷியல். சுப்மன் கில்லோட ஒரு ஃபார்மை கண்டினியூ பண்றாரு. ரோஹித் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல 41 அடிச்சிட்டாரு. விராட் கோலி என்னதான் 21 அடிச்சாலும் 38 பால் இந்த விக்கெட்ல ஆடிட்டாரு. ஸோ அவருக்கு ஒரு ஐடியா இருக்கும் இந்த விக்கெட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஒன்லி கன்சர்ன் இஸ் எப்படி ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் அக்சர் பட்டேல் இந்த மாதிரி விக்கெட்ல விளையாட போறாங்க, அது வேணா ஒரு சேலஞ்ச் இருக்கு. பிளஸ் இந்தியாவோட ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட் ஹர்ஷதீப் சிங் டெஃபினட்டா நியூ பால்ல நல்லா போடுவார், விக்கெட்ஸ் எடுப்பாரு. நான் வந்து ஹர்ஷதீப் சிங்கை தான் விளையாட வைப்பேன் ஹர்ஷித் ராணாக்கு பதில் இன் ஃபியூச்சர் மேட்சஸ். பட் இந்தியா என்ன திங்க் பண்றாங்கன்றது தெரியல, அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் தே ஷுட் ஃபீல் ஹாப்பிங்க. நல்ல ஒரு ஃபைட் கொடுத்தாங்க. நான் ப்ரிவியூல சொன்ன மாதிரி தான் பங்களாதேஷ் வந்து பாத்தீங்கன்னா ஆன் தேர் டே தே கேன் பீட் எனி டீம். இந்த மேட்ச்ல ஆல்மோஸ்ட் இந்தியாவுக்கு தண்ணி காமிச்சிருப்பாங்க. பங்களாதேஷ்க்கும் நிறைய பாசிட்டிவ்ஸ். 35 for 5 வந்து பாத்தீங்கன்னா ஜேக்கர் அலியும் டவுரி டிடாயும் ஒரு 154 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். டவுரி டிடாய் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான மேட் இன் ODI 100. போலிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தாங்க. டஸ்கின் அஹமத் நல்லா போட்டாரு, பட் முஸ்தபிசூர் ரஹ்மான், தன்ஜிம் ஷக்கீப் கிட்டலாம் நான் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அவங்க விளையாடல. நான் என் ப்ரிவியூல முஸ்தபிசூர் ரஹ்மானுக்கு பதில் நான் நஹீத் ராணா ஆடுவேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அவரோட ஹைட் அந்த பேஸ் இன்னுமே ஹெல்ப் ஆயிருக்கும். பட் ஆனா அவங்க ஃபிஸோட போனாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிஸ் கிட்ட இப்ப பழைய ஃபிஸ் இல்ல, அதான் உண்மையான ஒரு விஷயம். பட் ரிஷாத் ஹுசைன் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். நான் என்ன நினைச்சேன்னா ரிஷாத் ஹுசைன் கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணுவாருன்னு.
பட் நிஜமாவே நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. அண்ட் மேதி ஹசன் ஆஸ் யூஷுவல் அதுலயும் நான் ப்ரீவியல சொல்லி 10 ஓவர் 32 ரன் 35 ரன் போடுவாரு, மேக்ஸிமம் ஒரு விக்கெட் எடுப்பாரு, இல்லைன்னா எக்கனாமிக்கலா போயிடுவாருன்னு அவரும் அவரோட ஜாப் பண்ணாரு. பட் ஸ்டில் இந்த ஸ்கோர் பத்தல. எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரன்ஸ் 30 ரன்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா பங்களாதேஷ் அடிச்சிருந்தாங்கன்னா இந்த மேட்ச் இன்னுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நெவர்தலெஸ் இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.